கடவுளாக வரலான்னு சொல்றீங்களா? இப்போ இளைஞர் விடுதலை சேர்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வச்சதான் ஞாபகம் போகலாம். நம்மளும் சில இளைஞர்கள் நம்மளோட சொல்லி கொடுத்து சினிமா பாருவாங்க, சினிமா பண்றத விட்டு நடி ரசிக்கிறது நடி பார்த்து ரசி, ஆனால் சினிமா தரணும். இன்னும் யோகிக்கிறதுலாம் ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கலாம், சும்மா பிரியமா தான் இருக்கலாம். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஒரு டிக்கெட் 2000 உண்டா இல்லையா? ஒரு டிக்கெட் அவன் ரசிகருக்கு 2000 கிடைக்கலாம். இவெல்லாம் நாட்டை பாதுகாக்க முடியுமா? ஒரே ஒரு போன வருஷம் மட்டும்தான் இந்த 1வது 2வது அதிகமாக மார்க் பண்ணவங்களுக்கு ஒரு படத்தில் இருந்து பரிசு கொடுத்தோம். நாங்கள் தொடர்ந்து கொடுத்தோம். சேர்க்கிற அறக்கட்டளைன்னு சொல்லி நம்ம புத்தகத்தில் 5 வருஷமா தொடர்ந்து அந்த ஊர்ல 1000 மார்க், அதாவது 500 மார்க் மேல வாங்கினாங்க, 400 மார்க் மேல வாங்கினாங்க. பத்தாதுல தொடர்ந்து நாம நிதி கொடுத்துருக்கோம். எல்லா ஊரையும் நம்ம பேர் கொடுத்துருக்கோம். சும்மா ஒரே ஒரு தேர்தல் வரும், அவரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு வருஷத்தை கொடுத்துருக்காரு. எல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். அதனால தேர்தலுக்கு முன்பே எல்லாம் வருவான், அப்புறம் ஆளுநர் போயிடுவான். நான் சொல்ற வேலை மட்டும் செய்யுங்க. 2006 யார் செய்கிறாலும் இல்லையோ நாம தான் செய்ய பண்ணிக்கலாம். நம்ம கட்சியாரெல்லாம் விட்டு போக மாட்டாங்க. இப்போ நான் ஒரு சொல்றேன்னா நம்மள வரையும் நம்ம கட்சி குடும்பம் வரையும் நம்ம குடும்பங்கள்ல ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொடி, வாழ்வோ சாவோ திமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.